ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மூலம் வரி விகிதங்களை குறைத்தது, பண்டிகை கால தேவை போன்றவற்றின் காரணமாக பல்வேறு பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. அந்த வகையில் மாருதி சுசுகி நிறுவனம் 1,50,000 முன்பதிவுகளை செய்ததுடன் 2 லட்சம் முன்பதிவுகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவராத்திரியின் முதல் 8 நாட்களில் 1,65,000 வாகனங்களை டெலிவரியும் செய்திருக்கிறது. முதல் நாளிலேயே 30,000 கார்களை டெலிவரி செய்தது குறிப்பிடத்தக்கது. இது அந்நிறுவனத்தின் 35 ஆண்டுகால சிறந்த ஒரே நாள் செயல்திறன் ஆகும் என்பதும் முக்கியமானது. XUV 700 மற்றும் ஸ்கார்பியோ போன்ற பிரபலமான மாடல்களின் தேவை காரணமாக விற்பனை சென்ற ஆண்டை விட 60% உயர்ந்துள்ளது. கிரெட்டா, வென்யூ போன்ற மாடல்களுக்கான தேவை அதிகரித்ததால் மொத்த விற்பனையில் SUV-க்கான பங்கு 72%க்கும் அதிகமாக உயர்ந்தது. இருசக்கர வாகன உற்பத்தியாளரான ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனத்தின் ஷோரூம் வருகை இந்த நவராத்திரியில் 2 மடங்காக இருந்தது. டாடா மோட்டார்ஸின் ஆல்ட்ரோஸ், பஞ்ச், நெக்ஸான் போன்ற மாடல்களில் 50,000க்கும் அதிகமான வாகனங்களை விற்பனை செய்ததுடன் பஜாஜ் ஆட்டோவும் வலுவான விற்பனையை பதிவு செய்தது. இதேபோல வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் துறையும் இரட்டை இலக்க விற்பனை வளர்ச்சியை பதிவு செய்தது. இந்த நிறுவனங்கள் கடந்த ஆண்டை விட இந்த நவராத்திரியில் இரட்டை இலக்க விற்பனை வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. ஹையரை பொறுத்தவரை இதன் விற்பனை 85% உயர்ந்துள்ளது. 2.5 லட்சத்துக்கும் அதிகமான விலை கொண்ட 85 அங்குல மற்றும் 100 அங்குல டிவிக்கள் பெரும்பாலும் விற்று தீர்ந்துவிட்டதாகவும் கூறுகின்றனர். இந்நிறுவனம் தினமும் 300 முதல் 350 எண்ணிக்கையிலான 65 இன்ச் டிவிகளையும் விற்றது. அடுத்ததாக இந்தியாவின் மிகப்பெரிய சில்லறை விற்பனையாளரான ரிலையன்ஸ் ரீட்டெயிலில் விற்பனை கடந்த ஆண்டை விட 20 - 25% வரை அதிகரித்துள்ளது. பெரிய திரை டிவிக்கள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஃபேஷன் பிரிவுகள் விற்பனைக்கு வேகமளித்ததாகவும் தெரிகிறது.